தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள 5 மாநிலங்களிலும் பல கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதில் தமிழகத்தில்தான் அதிக அளவில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து டெல்லியில் இருந்து எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தரும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். சலீம், வணக்கம். எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளவு பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது? தமிழகத்தில் அதிக அளவில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதற்கான காரணம் என்ன? இந்திய தேர்தல் ஆணையம் இந்த தகவலை கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, மொத்தத்தில் காவல்துறையினர் மற்றும் வருமான வரித்துறையினர் இவங்க மொத்தம் சேர்ந்து பிடிச்ச பணம் அப்படிங்கிறது 110 கோடி. சுமார் 110 கோடியில தமிழகத்தில் மட்டும் பாதிக்கும் மேல அப்படின்னு சொல்றாங்க. சரியா சொல்லணும் அப்படின்னா, தமிழகத்துல காவல்துறையினரால், அதாவது உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட பணம் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் தமிழகத்தில் மட்டும் 48 கோடியே 56 லட்சம் ரூபாய். அதாவது மொத்தம் தேர்தல் நடக்கும் 5 மாநிலங்களும் சேர்த்து 77 கோடியே 86 லட்சம். இதில் தமிழகத்தில் மட்டும் 48 கோடி 56 லட்சம். தமிழகம் தான் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக அசாம்ல சுமார் 10 கோடி ரூபாய் பிடிச்சிருக்காங்க. மேற்கு வங்கத்தில் சுமார் 4 கோடியே 87 லட்சம் ரூபாய் பிடிச்சிருக்காங்க. புதுச்சேரியில 57 லட்சத்தி 53,000, கேரளாவில் 13 கோடி 88 லட்சம். தமிழகம் தான் அதிகம். அடுத்தபடியாக வருமான வரித்துறை தேர்தல் நடக்கும் 5 மாநிலங்கள்ல 35 கோடியே 90 லட்சம் ரூபாய் பணம் பிடிச்சிருக்காங்க. இதுல பாதிக்கும் மேல தமிழகத்தில் தான், அதாவது 19 கோடியே 75 லட்சம் ரூபாய். தமிழகத்தை அடுத்து அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மேற்கு வங்கத்தில் சுமார் 10 கோடி ரூபாய் பிடிச்சிருக்காங்க. அசாம்ல சுமார் 2.5 கோடி ரூபாய் பிடிச்சிருக்காங்க. கேரளாவில் சுமார் 4 கோடி பிடிச்சிருக்காங்க. புதுச்சேரியில் 14 லட்சம் ரூபாய் பிடிச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையம் ஒண்ணு மட்டும் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, நாங்க பிடிச்ச மொத்த பணத்திலையும் பாதிக்கும் மேல இந்த 5 மாநிலத்தில் சேர்த்து தமிழகத்தில் மட்டுமே பிடிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டெல்லியில இந்திய தேர்தல் ஆணையம் தகவல் சொல்லியிருக்காங்க. சலீம், இப்ப ஒரு மாநிலத்திலும் எவ்வளவு பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை சொன்னீங்க. குறிப்பா இப்ப தமிழகத்துல அதிக அளவுல பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கிறது? சலீம், தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிகாரிகள் கிட்ட பேசி பார்க்கும்போது ஆஃப் தி ரெக்கார்ட்ல தமிழகத்தில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் மிக தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. வியாபாரிகள் பணத்தை கொண்டு சென்றாலும் உரிய ஆவணம் வச்சுக்கோங்க. பணம் எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது, அதுக்கு உண்டான ரசீது என்ன அப்படிங்கறத வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உரிய ஆவணங்கள் இல்லாமல் அதிக அளவில் பணம் கொண்டு செல்லப்பட்டால் தான் காவல்துறையும் வருமான வரித்துறையும் அதை பிடிக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது தமிழகத்தில்தான் தேர்தல் நேரத்தில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறது. அதனால் தான் இவ்வளவு சிக்கி இருக்கிறது. இன்னும் சிக்காமல் நிறைய பணங்கள் இருக்கிறது. காவல்துறையும் வருமான வரித்துறையும் துரிதமாக செயல்படுறாங்க. கூடிய விரைவில் எதெல்லாம் கணக்கில் வரலையோ அந்த பணத்தை கொண்டு செல்லும் போது பிடிப்போம் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க டெல்லியில.